ஆஃப்டர் லாங் டைம் மார்வல் ஃபேனா இப்போதைக்கு இந்த படத்துக்கு தான் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம வந்திருக்கோம். டெட்பூல் அண்ட் வொல்வரின். நான் டெட்பூல் ஃபேன், நீ மச்சான் அல்கு 5 செகண்ட் தான் வரும், அதை பார்த்து எடுத்துரு. ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் அந்த படத்தை பார்க்க போறோம். எப்படி இருக்கும்னு தெரியல, ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கேன். கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம மார்வலுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா அமையக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் மட்டும் இல்லாம மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவஞ்சு டென்னிக்கு அப்புறமா மார்வலுடைய நிலைமை ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு. இந்த படம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. டெட்பூல் என் தலைவன், ஸோ கண்டிப்பா நல்லா பண்ணுவாப்ல. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு என் வெல்வரின் வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. படம் கொடுக்கலாம். எதுவும் இல்லைண்ணா, மச்சான் ஆம்பியன்ஸ் காட்டிக்க, நல்லா இருக்குல்ல, அப்படியே அதை காட்டிக்க மச்சான். இப்ப ஸ்கிரீன் 4 சொன்னாங்க, நம்ம மேல போனோம் பாப்போம். மச்சான் டெட்பூல் 1, 2 பாத்துருக்கல, அதேதான் தெரிக்க விட்டோம். சுத்தி காட்டுறா, என்ன இருக்குன்னு காட்டு. இதுதான் எங்க ஊர் பிவிஆர் மால். எல்லா கேங்லயும் இந்த ஒரு தற்கொலை இருப்பான். படத்துக்கு வந்தானா படத்துக்கு போறது இல்ல, நேரடியா இங்கதான் வருது. ஏதோ அவங்க பிறந்த ஊரு இல்லைனாக்கா மாமியார் ஊர் மாதிரி, வேற வேலையே இல்லை போன இவனுக்குலாம். எப்பயுமே இந்த மல்டிபிளெக்ஸான பிவிஆர் ஐநாக்ஸ்லாம் போனா ஒரே ஒரு கடுப்புன்னா, 1 மணி ஷோனாக்கா 1 மணி கூட உள்ள அனுப்ப மாட்டாங்க. உள்ள கிளீன் பண்றாங்களோ என்ன பண்றாங்களோ தெரியாது, வெளியே நிக்க வச்சு சாவடிப்பானுங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா 1/2 மணி நேரம் ஆடு போடுவானுங்க, படத்தை போட மாட்டானுங்க. 1 மணிக்கு ஷோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் மிஞ்சி போனா 1 மணிக்கு 5 தான் இருக்கு, இன்னும் உள்ள விடல. எப்ப உள்ள விடுவானுன்னு தெரியல, பாப்போம். தண்ணி குடிக்க வந்தோம், இதுல தண்ணி எப்படி வரும்னு தெரியல. ஒரு 1/2 மணி நேரம் தான் அவன் போராடிக்கிட்டு இருக்கா. குடிக்கிறதுக்குள்ள அவன் மூச்சு தண்ணியை செத்துருவான் போல இருக்கு. மச்சான் எனக்கு கீழே கை வச்சு பாரு எப்படி வருதுன்னு. கீழே வைடா, சென்சர் அது வரைக்கும் பாரு கீழே. அது கண்டகரேன், அதான் அப்படிதான் வாய வச்சு இல்ல, தெரியாதவங்க வந்தாங்கன்னா அங்க நிலைமை யோசிச்சு பாரு. அதாவது கை வச்சுனே இருக்குடா, கை எடுத்துனா தண்ணி நின்றும். அப்படியே வை பாப்போம், அந்த சென்சார் அந்த கை வைடா. மச்சா அவன் வந்துகிட்டே இருக்காப்புல, அந்த டம்ளர் எடுத்து வை, அப்படியே புடி பாப்போம் எனக்கு. அப்ப நமக்கு எங்க கிளாஸும் இல்ல, நல்லது போ. நம்ம மேன் விசஸ் வேர்ல்டா மாற வேண்டியதுதான், வேற வழி இல்லை. டெட்பூல் தான், வேற யாரும் கிடையாது. டெட்பூல் யாரு சொல்லு பாப்போம், சொல்றேன். டெட்பூல் யாரு? சிவப்பு மனுஷன். அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லு. வேற வேற சொல்றான். அதாவது மார்வல்ல 1 படம் 2 படம் பார்த்துக்கிட்டு மார்வல் சொல்லிட்டு இது முன்னாடி அயன்மேன் ஃபேன். இப்ப புதுசா அல்கு ஃபேனா மாறி இருக்காப்ல. அடுத்த வாரம் என்ன பண்ணுவாப்ல, அடுத்த வாட்டி சூப்பர்மேன் டிசி மாறிடுவாப்ல. நீ மார்வலே வேண்டாம், அப்புறம் மறுபடியும் மார்வல் ஸ்பைடர்மேன். அதாவது ஒரு படம் வரும்போது ஒரு படம் மாறிட்டு இருப்பாப்ல. அப்புறம் நம்ம ஏலியன் விலங்குறவன் மேல வச்சுக்கிட்டு இருந்தேன். வா, 1 மணி ஷோ கரெக்டா 1 மணிக்கு விடுறாங்க. ஆட் எல்லாம் போட்டு 1:30 மணிக்கு படம் போட்டுருவாங்க. நம்ம ஒரு பிளான் பண்ணி வந்தா பிவிஆர்ல அது ஒரு பிளான் ஆகுது. என்னத்தான் பண்றது. 3D கிளாஸுக்கு இங்க ஒரு கியூ, என்ன கொடுமை. அதெல்லாம் ஸ்டார்டிங்ல தரணும். லைன்ல நில்லு. வெற்றிகரமா 1:10க்கு உள்ள வந்தாச்சு. 1 மணிக்கு ஷோ, எத்தனை மணிக்கு போடுவாங்கன்னு தெரியல, பாப்போம். மார்வலுக்கு கம்பாக்கா அமைதா இல்ல எங்களுக்கு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய சம்பவமா அமைதா அப்படின்னு சொல்லிட்டு. மச்சா நீ எந்த அளவுக்கு தான் வெயிட் பண்ற? அல்குக்காக தான் வெயிட் பண்றேன். 5 செகண்டுக்காக வெயிட் பண்றான். 5 செகண்ட் பார்த்துட்டு வெளியே போயிரு.
தேவையில்லாத வன்முறை, செத்து போனவங்க கூட செய்முறை. ஸோ வெற்றிகரமா ஃபர்ஸ்ட் ஹாஃப முடிச்சாச்சு. 18+ டைலாக் மட்டும்தான் இருக்கு, மற்றபடி வேற எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. வல்வரினுக்கும் டெட்பூலுக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. அல்க நம்பி வந்தான், அல்க எப்பறம் வந்து சொல்றான். வேற என்ன இருந்தது நீயே சொல்லு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படம் வந்து டைலாக் மட்டும்தான். 18+ டைலாக் மட்டும்தான். வெளியே டிக்கெட் கொடுக்கும் போதே அக்கா கேட்டாங்க 18+ அப்பா, அதாவது 2 டிக்கெட் கேட்டேன், இந்த தற்கூரிய பாக்கல, இவன் பெரியவனா சின்னவனா 18 வயசு ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு இப்பதான் புரியுது. ஏன்னா 18+ டைலாக் மட்டும்தான் படத்துல இருக்கு, மற்றபடி வேற எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு சின்ன பசங்க யாரும் இந்த படத்துக்கு வந்துடாதீங்க. 18+ சும்மா தெறிக்க விட்டுருக்கானுங்க. ஏன்னா தெறிக்க விட்டுறதுக்கான அர்த்தம் வந்து நீங்க படத்தை பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு பயங்கரமா தெறிக்க விட்டுருக்கானுங்க. பார்ப்போம் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா பிவிஆர் அப்படின்றதுனால அரை மணி நேரம் உள்ள ஆடா போட்டுக்கிட்டு இருப்பான். ஆடு போட்டு முடிச்சு படம் எப்ப ஸ்டார்ட் பண்ணி எப்ப முடிச்சு நான் வீட்டுக்கு போவோம் தெரியல. பார்ப்போம். மச்சான் வேற சொல்றியா? சத்தமா சொல்றா. தற்கூரி ஆளுக்கு இதுக்கு அப்புறம் வரமாட்டாங்க. சொல்ற உங்க படம் எப்படி? ஃபைனலா டெட்பூலை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். மார்வல் கம்பேக் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன். ஆனா அந்த எதிர்பார்ப்புக்கு ஒண்ணுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஆணிதான். எதுக்கு இந்த படத்தை எடுத்தாங்கன்னே தெரியல. ஏதோ மார்வலுக்குள்ள நம்ம டெட்பூலையும் வல்வரினையும் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டருக்காக எடுத்த படம் மாதிரி இருக்கே தவிர, மற்றபடி படத்துல கதை அப்படின்னு சொல்லிட்டு பெருசா எதுவுமே கிடையாது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் என்னமோ நல்லா இருக்கு, மற்றபடி படத்துல நீங்க பெருசா எதிர்பார்த்து வர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபேமிலியா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா கண்டிப்பா பயங்கரமா என்ஜாய்மெண்ட் பண்ணி வேற லெவல்ல என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி நீங்க பெருசா அது இது, அதாவது அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம்க்கு அப்புறமா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல வெளியே வர ஒரு படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்புல வந்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சம். அந்த அளவுக்கு பெருசா இந்த டெட்பூல் படத்துல ஒண்ணுமே இல்லை. அதாவது டெட்பூல் அண்ட் வல்வரின் படத்துல பெருசா ஒண்ணுமே இல்லை அப்படின்றதுதான் உண்மை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்வலுக்கு இந்த படம் கம்பேக்கா அமையல. இதுக்கு அடுத்து அவங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்டாவது நல்லா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா என்கேம்க்கு அப்புறமா மார்வலுக்கு எந்த படமும் பெருசா போன மாதிரி எனக்கு தெரியல. இந்த படம் எப்படி அமைப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணாங்க. ஆனா இந்த படமும் பெருசா இல்ல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்த படம் அது மார்வல் ஃபேன்ஸுங்களுக்கு ட்ரீட்டா அமைதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டெட்பூல் ஃபேனுங்களுக்கு ஒரு பயங்கரமான ட்ரீட்டுங்க, அதுல இருந்து ஒரு மாற்றம் இல்லை. ஆனா மார்வல் ஃபேன்ஸுங்களுக்கு மீண்டும் ஏமாற்றம் தான், அதுல இருந்து ஒரு மாற்றம் இல்லை. மச்சா ஒண்ணுடா அழுக்க விடுறா படம். ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான். பாய். நெக்ஸ்ட் ஒரு vlog வீடியோல பார்ப்போம்.